Why did God give you cancer? Because God allowed it, right? Because God is in control. Because he chose me. And why did he choose you? Because I'm a special boy. You're a special boy. You are. But you've been through so much pain. Why did God say yes to that? Because he chose me to do it. And are you mad at God? At all? No. Why? Because I'm glad that he chose me and not one of like Maddie or Emma. Why? Because then they're gonna have to go through this. And you don't want them to. Okay. Why is Daddy crying? Because I have to go through this. Yeah. I wish I was going through it. I wish I had cancer so that you wouldn't have to have it. But God said no, huh? You know, it's hurt Daddy and Mommy so much to see you go through everything. I have a question. Why do you still smile? Because even though I have pain and stuff, but God still makes me happy. Yeah? And I don't be sad or mad at God. You know, hon, every single day you smile. That beautiful smile. Even when we're in the hospital, you smile. You always smile. And do you know that your smile has helped a lot of people? Yeah. ஒரு சின்ன பையன், அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் சாவ போறேன், எங்க அப்பா அழுகுறாங்க, யாருனாலையும் என்னை காப்பாற்ற முடியாது. இருந்தாலும் அவனோட வாழ்க்கையை பார்த்து கம்ப்ளைண்ட் ஒண்ணு கூட பண்ணல. அவனை ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிட்டான். இதுக்கு மேல அவனை கஷ்டப்படுத்த என்ன இருக்குது சொல்லுங்க? சிரிக்கிறான். அந்த நிலைமையில அவன் சிரிக்கிறான். ஸோ நாம தான் சொல்லிட்டு இருக்கோம், கஷ்டமா இருக்குடா, இன்னைக்கு இல்லை நாளையில இருந்து பண்ணிடலாம்டா, அடுத்த மாசம் கணேசி மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? இன்ஸ்டால ரீல்ஸை பார்க்குறீங்க, யூடியூப்ல ஷார்ட்ஸை பார்க்குறீங்க, மோட்டிவேஷன் வீடியோலாம் பக்காவாக பார்த்துடுறீங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. காலைல எழுந்தா என்ன பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னேறுவோம். இன்னைக்கு பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இருக்கோமே தவிர எதுவுமே பண்ண மாட்டீங்க. லைஃப்பில் ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இருக்காது, வெறும் ரிக்ரெட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்டா நம்ம பண்ணியிருக்கணுமே, 10 மணி இருக்கும், 9 மணி இருக்கும் தூங்கியிருந்தோமே, நைட்டு 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் ஃபோனை பார்த்துருந்தோமேன்னு சொல்லிட்டு இதோட ரிக்ரெட்டு கில்ட்டு தான் இருக்குமே தவிர ஏஞ்சி பண்ணால் மட்டும்தான் வேலைக்காம். ஸோ ஒரு முடிவெடுங்க, ஒரு நல்ல பழக்கத்தை போடுங்க, ஒரு அடியை தெரியுங்க. ஆக்ஷன் தேவை நம்ம லைஃப்பில். வாய்க்கு பேச்சுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸை கொண்டு வரும் லைஃப்பில். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன மெயினாக சொல்ல வரேன்னா, பயப்படாதீங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க, ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்மளுக்கு கடல் கை கால் குத்துருக்காங்க, சாப்பாடு குத்துருக்காங்க. இதோட பெரிய பாசிட்டிவ் வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே பண்ணலாம், நம்ம காமாக எல்லாமே பண்ணு. முக்கியமான விஷயம், ஸ்டார்ட் பண்ணுங்க. அது என்னவா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி.